Hello friends, welcome to Tutors. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Bootstrapல pagination எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சோ pagination அப்படினா ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ணோனே நமக்கு next page. சோ இப்போ நமக்கு 10 pages இருக்கு அப்படினா நம்ம 10 buttons நம்ம வெச்சிட்டோம் அப்படினா சோ first button கிளிக் பண்ணோம்னா first page-க்கு போணும், second button கிளிக் பண்ணா second page-க்கு போணும். சோ இந்த மாதிரி Bootstrapல பாத்தீங்கன்னா நமக்கு pagination அப்படிங்கற கிளாஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அத நாம எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ நான் டிஃபால்ட்டா என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு row யூஸ் பண்ணிருக்கேன். இந்த rowல வந்து நான் 3 காலம்ஸா நான் டிவைட் பண்ணிருக்கேன். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா 4 நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். சோ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நம்ம 4 னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ எல்லாத்தையுமே நான் வந்து 4 காலம்ஸா நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்க போறேன். சோ உங்களுக்கு அது டிவைட் ஆகிறதுக்கு தெரியணும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா நான் 4 காலம்ஸ் அப்படினு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். சோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளோட 4 காலம்ஸ் வந்து நமக்கு டிவைட் ஆயிருக்கிறது தெரியும். சோ இதில நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்டர் 4 காலம், அதாவது இந்த 4 காலம்ல நம்ம வந்து நம்மளோட pagination நம்ம பண்ண போறோம். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த 4 காலம்ஸ் மட்டும் நம்ம எடிட் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா இதில ஃபர்ஸ்ட் வந்து நம்ம pagination கொடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா h2 டாக்ல நான் என்ன பண்றேன்னா pagination அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கறேன். pagination. சோ இது வந்து நம்ம basic pagination அப்படின்றத கொடுத்துக்க போறோம். சோ basic pagination கொடுத்தாச்சு. தென் இதல பாத்தீங்கன்னா basic pagination நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். தென் இதுக்கு அடுத்து நம்ம pagination கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அத நம்ம யூஸ் பண்றதுக்காக நம்ம div யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம unordered list tag நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ ul ல நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளோட pagination கிளாஸை நான் கொடுக்க போறேன். சோ class equal to நான் pagination அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கறேன். pagination அப்படின்றத கொடுத்துக்கறேன். இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம li tags யூஸ் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா li அப்படின்றத போட்டுக்கறேன். சோ li ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 1 அப்படினு சொல்லி டிஸ்ப்ளே ஆகணும். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 pages நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். சோ 2 then 3 then 4 and then 5. so 5 டிஸ்ப்ளே ஆகணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த pagination-ல நமக்கு இந்த மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இத நம்ம என்ன பண்ணலாம்னா பட்டனா நம்ம கன்வர்ட் பண்ணலாம். சோ அத எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். அத ஒரு லிங்கா எப்படி கன்வர்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம ahref அதாவது anchor tag நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா ahref அப்படின்றதுல நான் இப்போதைக்கு நான் வந்து null அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்க போறேன். சோ இத நம்ம கட் பண்ணி நம்மளோட 1 க்கு அடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த 1 வந்து நமக்கு பட்டனா நமக்கு ஆக்ட் ஆகும். சோ நான் என்ன பண்றேன்னா நான் ஹாஷ் அப்படினு சொல்லி கொடுத்துக்கறேன். சோ இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ एक्चुअली அது வந்து லிங்க் நம்ம a tag கொடுத்தோம் அப்படினா தான் நமக்கு பட்டனா கன்வர்ட் ஆகும். சோ இத வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா pagination கிளாஸ்ல நமக்கு டிஃபால்ட்டா நமக்கு செட் பண்ணிருப்பாங்க. சோ இதே மாதிரி நாம என்ன பண்றோம்னா இந்த ahref அப்படின்றத நான் எல்லா டெக்ஸ்ட்க்கு முன்னாடி நான் டிஸ்ப்ளே பண்ணிக்க போறேன். சோ நான் என்ன பண்றேன்னா இது எல்லாருக்கும் முன்னாடி நான் ahref அப்படினு சொல்லி நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். சோ பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு பேஸ்ட் ஆயிடும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா anchor tag-ஐ நம்ம க்ளோஸ் பண்றோம். சோ நான் என்ன பண்றேன்னா இத செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டு நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க போறேன். சோ பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாம் பேஸ்ட் ஆயிடும். சோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட pagination வந்து நமக்கு பட்டன்ஸ் மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம ஒரு arrow marks மாதிரி சோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதில வந்து நம்ம போட்டுக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி சோ 1 க்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்னா நமக்கு ஒரு arrow mark மாதிரி வரணும். சோ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம anchor tag நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அத கிளிக் பண்ண உடனே நமக்கு 1 க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ அதாவது 1 க்கு முன்னாடி இருக்கிற பேஜ்னா பாத்தீங்கன்னா நமக்கு 5th பேஜ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஹாஷ்னு கொடுத்துக்கறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா anchor tag-ஐ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் இதில நம்ம என்ன பண்ண போறோம்னா ampersand laquo அப்படினு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இது வந்து ஒரு HTML entities-ஆ நமக்கு வர்க் ஆகும். சோ இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம ரைட்க்கு நம்ம கொடுக்க போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா இத அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ laquo-னு கொடுத்ததுக்கு பதிலா நம்ம raquo அதாவது ரைட் aquo அப்படினு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு ரைட் சைடு நமக்கு arrow mark டிஸ்ப்ளே ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு டிஸ்ப்ளே ஆகுது. தென் இத கிளிக் பண்ணா நம்ம இப்போதைக்கு நம்ம எதுவும் கொடுக்கல. சோ அதனால பாத்தீங்கன்னா நமக்கு ஹாஷ் மட்டும் நம்ம கொடுத்திருக்கோம். சோ அதனால நமக்கு அகைன் இந்த பேஜே நமக்கு லோட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இதில வந்து நம்ம லிங்க் கொடுக்க போறோம். சோ ஒவ்வொரு பேஜை கிளிக் பண்ண உடனே நமக்கு இன்னொரு பேஜுக்கு போற மாதிரி நம்ம லிங்க் கொடுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா நான் ஒவ்வொரு பேजेसா நான் வந்து ரெடி பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில லிங்க் கொடுத்துக்கலாம். சோ இதில வந்து நான் ஃபர்ஸ்ட் one page.html அப்படினு சொல்லி கொடுத்துக்கறேன். சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எல்லா பேजेसக்கும் நம்ம கொடுக்கிறோம். சோ இது வந்து செகண்ட் page.html னு கொடுக்கிறேன். தென் இத கிளிக் பண்ண உடனே நமக்கு third பேஜுக்கு போணும். சோ நான் என்ன பண்றேன்னா 3 page.html
HTML அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்றுக்கு 4_page.html. தென் ஃபிஃப்த்து பேஜுக்கு பார்த்தீங்கன்னா 5_page.html. எல்லாமே நான் வந்து HTML பேஜாக டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணோன்னே நமக்கு என்ன ஆகணும்னா ஃபஸ்ட்டு பேஜுக்கு, ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோடனே நமக்கு பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வரும். பிகாஸ் அந்த பேஜ் நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இந்த பட்டன்ஸ்க்கு நம்ம எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோடனே நமக்கு ஃபஸ்ட்டு பேஜுக்கு முன்னாடி இருக்கிற பேஜ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பேஜ் நமக்கு. ஸோ அந்த பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். இதே மாதிரி நம்ம இந்த ஸோ ஃபிஃப்த்து பேஜ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபிஃப்த்து பேஜுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு அகைன் வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட லிங்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு பேஜுக்கு முன்னாடி நம்ம ஃபிஃப்த்து பேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 5_page.htmlனு சொல்லி கொடுக்குறேன். தென் ஃபிஃப்த்து பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பேஜை லிங்க் பண்ண போகிறோம். ஸோ 1_page.htmlனு சொல்லி நான் லிங்க் கொடுத்துக்கிறேன். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். தென் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹோம் பட்டன் ஒன்று நம்ம வைக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா H2க்கு அடுத்தது பேசிக் பேஜினேஷனுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹோம் பட்டன் நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பட்டன் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் அதில் நம்ம கிளாஸில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பட்டன் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ btn-info அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நான் பட்டனுக்கு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஹோம் பேஜுக்கு வர்றதுக்காக இந்த பட்டன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட பட்டன் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சென்டர் அலைன் கொடுத்துக்கலாம். ஸோ சென்டர் அலைன் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட காலம் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா டெக்ஸ்ட்டு -சென்டர்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஹோம் பேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜே நமக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ அதாவது index.htmlன்ற பேஜ் ஓப்பன் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஹேரிஃப் டேக்கில் நம்ம இந்த பட்டன் டேக்கில் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ டேக்கில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதோட கிளாஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டன்னு சொல்லி செட் பண்ணிக்கிறோம். தென் அதோட லிங்க்கை நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா href அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பேஜை பார்த்திங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் பேஜுக்கு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ index.html அப்படின்ற பேஜுக்கு நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேஜை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இண்டெக்ஸ் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட் ஆச்சு. ஸோ அகைன் நீ கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 5 பேஜஸ்க்கு பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஓல்ட் பேஜ் நம்ம ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம நியூ ஃபைலில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா 1_page.html அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃப் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் page 1/5 அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைல் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணோன்னா நமக்கு page 1/5 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதில் நமக்கு என்ன ஆகணும்னு பார்த்திங்கன்னா இந்த 1ன்றது நமக்கு ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நம்மளோட எல்ஐ டேக்கில் நம்ம கிளாஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட கிளாஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதிலேருந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜ் போனோம்னா நமக்கு 5th பேஜ் வரணும். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் பேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட நெக்ஸ்ட்டில் ஸோ இப்போ இந்த பட்டன் தான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பட்டன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் செகண்ட் பேஜுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இண்டெக்ஸ் டாட் இல்லைனா அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபஸ்ட்டு பேஜையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணுறேன், இன்னொரு நியூ ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். தென் இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணும்போது நம்ம என்னென்னு சேவ் பண்ணுறோன்னா 2_page.htmlனு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் இதில் இப்போ நம்ம செகண்ட் பேஜில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகணும்னா நம்மளோட செகண்ட் பேஜ் நமக்கு ஆக்டிவாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் பேஜ்லேருந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா நமக்கு தேர்ட் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகணும். தென் ப்ரீவியஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் அதாவது செகண்ட் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ செகண்ட் பேஜ்.html நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் கொடுக்குறேன். நம்மளோட ஹோம் பேஜ் நமக்கு வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட் பேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ page 1/5 சொல்லி டிஸ்பிளே ஆகுது. தென் நான் இப்போ செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பேஜ் ஆக்டிவ் ஆகிடுச்சு. பட் இந்த நேம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2.html பேஜில் நான்
பேஜ் 2 of 5 அப்படின்னு சொல்லி நான் தென் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ரீவியஸ் பேஜை ஸோ நம்ம செகண்ட் பேஜில் இருந்தோம்னா நமக்கு ப்ரீவியஸ் பேஜ் 1 ஸோ 1ன்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கிறோம். தென் இப்போ நம்ம ஃபைலை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். தென் நம்மளோட ஹோம் பேஜுக்கு நம்ம வரோம். ஸோ ஹோம் பேஜ்லேருந்து ஃபஸ்ட் பேஜ் கொடுத்தோன்னா நமக்கு பேஜ் 1 of 5 சொல்லி டிஸ்பிளே ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் பேஜ் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ செகண்ட் பேஜ் கொடுத்தோன்னா பேஜ் 2 of 5 சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொடுத்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒர்க்கை நம்ம பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைல் நான் ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் ஒரு நியூ ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம 3_page.html சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேர்ட் பேஜில் இருக்கோம். ஸோ நம்மளோட கரண்ட் பேஜ் நமக்கு தேர்டு. தென் இந்த கிளாஸ் வந்து நமக்கு ஆக்டிவில் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸ் ஆக்டிவாக நான் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி நம்மளோட தேர்டு கிளாஸ் நமக்கு ஆக்டிவாக போடும். ஸோ இப்போ தேர்ட் பேஜ்லேருந்து நமக்கு ப்ரீவியஸ் பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் பேஜ். தென் அதோட நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர்த்து பேஜ். ஸோ நான் ஃபோர்த் பேஜ்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். தென் நம்ம தேர்ட் பேஜ் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ தேர்ட் பேஜ் கிளிக் பண்ணோன்னே நமக்கு பேஜ் 3 of 5 சொல்லி டிஸ்பிளே. தென் இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4th and 5th நம்ம பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் ஒரு நியூ ஃபைலில் நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம 4th பேஜ்னு சொல்லி நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ 4_page.html. ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட கரண்ட் பேஜை நான் என்ன பண்ணுறேன்னா நான் 4ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா 5th பேஜ் நம்மளோட கரண்ட் பேஜ் நமக்கு ஆக்டிவில் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸ் ஆக்டிவ் அதாவது தேர்ட் பேஜில் இருக்கிற கிளாஸ் ஆக்டிவை கட் பண்ணி நம்மளோட 4th பேஜில் நான் போட்டுக்கிறேன். தென் 4th பேஜிலிருந்து நமக்கு ப்ரீவியஸ் பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ட் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். தென் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட 4th பேஜை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு 4th பேஜ் நமக்கு லோட் ஆகும். ஸோ இந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேர்ட் பேஜ் லோட் ஆகும். தென் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4th பேஜ் லோட் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம ஹோம் பேஜ் வரணும்னா நம்ம ஹோம் பேஜ் கொடுத்தோன்னா நம்மளோட ஹோம் பேஜ் நமக்கு லோட் ஆகும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா index.html லோட் ஆகுது. ஸோ இப்போ 4th பேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4_page.html அப்படின்றது நமக்கு லோட் ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா 5th பேஜ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். தென் ஒரு நியூ ஃபைலில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை 5_page.html நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் 5th பேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸ் ஆக்டிவ் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கட் பண்ணி நம்மளோட 5th பேஜில் நான் போட்டுக்கிறேன். தென் 5th பேஜிலேருந்து நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் பேஜ் நமக்கு 4th பேஜ் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலாக நம்மளோட பேஜஸ் 5 of 5ன்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட பேஜஸ் நமக்கு லோட் ஆகிடும். தென் 5th பேஜ் கொடுத்தோன்னா நமக்கு 5th பேஜ் டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன்ஸை யூஸ் பண்ணி கூட உங்களோட பேஜஸ் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். தென் ப்ரீவியஸ் பட்டன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டை தான் பார்த்திங்கன்னா நமக்கு பேஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த 4th பேஜ் வந்து எனக்கு டிசேபிள் ஆகணும். ஸோ அதை ஆக்சுவலாக கிளிக் பண்ணால் நமக்கு இந்த பேஜ் நமக்கு லோட் ஆகக்கூடாது. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அந்த 4th பேஜை மட்டும் நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட இண்டெக்ஸ் பேஜுக்கு வந்துக்கிறேன். இதில் நம்ம இன்னொரு பேஜினேஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா H2 அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். H2வில் நம்ம டிசேபிள்டு பேஜினேஷன் அப்படின்னு சொல்லி நான் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ டிசேபிள்டு பேஜினேஷன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த URL ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணி நம்ம இந்த டிசேபிள்டுக்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணி உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரன் பண்ணும்போது நமக்கு ஹோம் பேஜ் வரணும். ஸோ ஹோம் பேஜ் கொடுக்குறேன். நமக்கு 2 பேஜினேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் ஃபஸ்ட் பேஜ் கொடுத்தோன்னா நமக்கு ஃபஸ்ட் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட 4th பேஜ் அல்லது 3rd பேஜ். ஸோ நமக்கு உங்களுக்கு எந்த பேஜ் நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அந்த பேஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் 3rd பேஜ் நான் டிசேபிள் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நம்மளோட 3rd பேஜ் இருக்கிற எல்லையில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ டிசேபிள்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக அந்த பேஜ் நமக்கு டிசேபிள் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இது வந்து நமக்கு ப்ளூ கலரில் இருக்குது, இது நமக்கு கிரே கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் மவுஸை ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு அக்சஸ் டினைட் சிம்பிள் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் லோட் ஆகும். தென் நீங்கள் செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். பட் ஆனால் நீங்கள் 3rd பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் கிளிக் பண்ண முடியாது.
ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் டிசேபிள் தான் பண்ணியிருக்கோம், பட் அதோட லிங்க்கை நம்ம எடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அதோட லிங்க்கை நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த லிங்க்குக்கு பதிலாக நம்ம ஹேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். ஸோ ஹேஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேம் பேஜ்லேயே நமக்கு நிற்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு சேம் பேஜ்லேயே நமக்கு நிற்கும். ஸோ நமக்கு எந்த பேஜுக்கும் நமக்கு போகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து டிசேபிள்டு. சப்போஸ் உங்களுக்கு இந்த 4th ஒன்று டிசேபிள் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதோட லிங்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கிளாஸை மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னா காப்பி பண்ணி நான் இந்த 4th இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் அதோட வேல்யூவை நான் ஹேஷ்ன்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த 4th ஒன்றும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஹோவர் பண்ணும்போது நமக்கு அந்த அக்சஸ் டினைட் சிம்பிள் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசேபிள்டு பேஜினேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டிஃபால்ட் சைஸிங் வந்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த பேஜினேஷன் சைஸ் வந்து எனக்கு சின்னதாக இருக்குது, எனக்கு பெருசாக வேணும் நம்ம அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பேஜினேஷன் லார்ஜ் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலான்னா நான் அந்த கான்செப்ட் நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா H2 நான் அப்படியே ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பேஜினேஷன் LG அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நம்ம இருக்கிற கிளாஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பேஜினேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பேஜினேஷன் லார்ஜ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் பேஜினேஷன் வரும். ஸோ அதோட கிளாஸ்லேயும் நம்ம LG அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பேஜினேஷன் அண்ட் -LG அப்படின்றத கொடுத்தோன்னா நமக்கு லார்ஜ் பேஜினேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லார்ஜாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் சைஸு, தென் இது வந்து நமக்கு லார்ஜ் சைஸு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மால் டிவைஸ் அதாவது SMக்கான பேஜினேஷன் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் பேஜினேஷன் SM அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்மால் டிவைஸஸ்க்கான பேஜினேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதோட கிளாஸ்லேயும் LGக்கு பதிலாக நம்ம SM அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு நம்மளோட அவுட்புட்டில் நமக்கு ஸ்மால் பேஜினேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் சைஸு, தென் இது நமக்கு ஸ்மால் சைஸு. ஸோ ஸ்மால் சைஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ்க்கும் அண்டு மீடியம் டிவைஸஸ்க்கும் நமக்கு கிளாஸஸ் கிடையாது, கிளாஸஸ் ஆக்டிவாக ப்ரொவைட் பண்ணல. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம கஸ்டம் ஸ்டைல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjuice.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.